பற்றி இந்த போலீஸ்காரங்களை அரெஸ்ட் பண்ணது கேள்விப்பட்டேன். 5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அதாவது இந்த எஸ்பி வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களா இல்லை என்ன ஸ்டேட்டஸ்? எஸ்பியை வந்து தற்காலிக பணி இது காத்திருப்பு பட்டியல் வச்சுருக்காங்க. டிஎஸ்பி வந்து தற்காலிக பணியிட நீக்கம். சரி, கேட்கும்போது இப்போ ஏதோ ரீசெண்டாக ஒரு வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றது மாதிரி சொன்னாங்க, அடித்த வீடியோ. இதெல்லாம் பார்த்துட்டு தகுந்த நீதி கிடைக்கணும். எங்கள் அண்ணன் இறந்ததுக்கு என்ன இதோ அது அவங்க கவர்மெண்ட்லேருந்து பண்ணி கொடுக்கணுன்றது என்னோடய கோரிக்கையாக எடுத்துக்கணும். வேறு இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய அதான் சார், தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்படிலாம் அடிப்பாங்க, இப்படிலாம் விசாரிப்பாங்கன்றது நான் இதுவரை கேள்விப்படவில்லை, இது பண்ணதில்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு இனிமேல் யாரும் உங்கள் அண்ணனை வந்து நகை திருடுறதாக சொல்லி உங்கள்கிட்ட வந்து ஆமாம், அவன் எடுக்கலை. ஆக்சுவலாக அவன் சொல்லப்போனால் அந்த மாமா சொன்ன மாதிரி ஒரே அடியில் கூட சொல்கிறக்கூடிய ஆள். இப்போ ரீசெண்டாக அவன் அடித்த அடிக்கு நேரம் அவன் சொல்லியிருக்கலாம். எடுக்கலைன்றது உண்மை. அவங்க வலுக்கட்டாயமாக ஒத்துக்கிற வைக்க பார்த்தாங்க, ஆனால் அது முடியலை. லாஸ்ட் வரை இல்லை அப்படின்றதோட இது பண்ணிவிட்டு இன்றைக்கி இறந்தும் போயிட்டேன். குடும்பத்தின் நிலைமை எப்படி நிலைமைன்ற ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். 29 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, தட்டி பின்னி வளர்த்தாங்க சார். 2 பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தேன். நான் 4வது படிக்கும்போது எங்கள் அப்பா இருந்தார். தட்டி முடஞ்சி எங்கள் அம்மா எங்களை காப்பாற்றினாங்க. அண்ணே வந்து வேலைக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ ரீசெண்டாக சேர்ந்து 2 மாதம் ஆச்சுங்க சார். 10,000 சொன்னாங்க. 3 மாதம் கண்டினியூவாக வேலைக்கு வரும்போது மொத்தம் 3 மாதம் சம்பளம் சேர்த்து தர மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் 2 மாதம் ஆயிருக்கு, அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அது முன்னாடி கடையில் சின்ன கடையில் வேலை பார்த்தேன், டவரில் ஒர்க் பண்ணியிருந்தேன். நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஆள். சம்பளம் வாங்கவே இல்லை. இந்த கோயிலில் இது வரைக்கும் என்ன சம்பளம் வாங்கல, போடலாம். இப்போ உங்கள் அண்ணன் இறந்ததுக்கு இது மாதிரி நீதி கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? இது மாதிரி நீதி கிடைக்கணும்னா அடித்த எல்லாத்துக்குமே சட்ட ரீதியாக தண்டனை கிடைக்கணும். எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், நிரந்தர ஒரு வேலை கிடைக்கணும். இதுதாங்க சார். மற்றபடி அதில் இன்வால்வ் ஆகிற இது தூண்டுறதுக்கான யாராக இருக்காங்களோ தண்டனை கிடைக்கும். சாதாரண ஒரு திருட்டு வழக்குன்னு இந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதிகாரி இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்தா காசாக நடந்துக்கிட்டதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு மேலிடத்துலேருந்து கொடுத்த ப்ரெஷர்னு அவங்க இப்போ பேசும்போது பார்க்கும்போது தெரிஞ்சு. எஸ்பி டிஸ்மிஸ் பண்ணுங்க சார். அதுதான் மேலிடத்துல இந்த ப்ரெஷர் இருந்துச்சு, அந்த மாதிரி எனக்கு தெரியும். ராவத் சார் வந்து எந்த நிலைமையில் சொல்லிக்கிட்டாங்க. அதுதான் இப்போ மேலிடத்துலேருந்து ப்ரெஷர்னா அதிகாரி மட்டத்தில் வந்து இந்த உண்மையில் அந்த நகை திருடு போயிருக்காங்க. ப்ரெஷர்னு மட்டும் நான் சொல்லுவேன், ஆனால் எந்த இடத்துலேருந்து வந்தது நான் தெரில. இதெல்லாம் அவங்க பேசும்போது எனக்கு தெரிய வந்துச்சு. யாரோ ஒரு ஆள் இந்த மாதிரி டக்குன்னே நகையை கைப்பற்றுற மாதிரி பண்ணுன்ற மாதிரி சொன்னாங்க. ரெண்டாவது இவனை ஒத்துக்கிற வச்சே ஆகணுன்றது அவங்க குறிக்கோளோடு அடித்தாங்க. உங்களையும் போய் அடித்தாங்க. ஆமாம். அது எப்படின்னா பிளாங்காக நான் நைட் தூங்கிட்டு இருந்தேன் சார். 6 மணிக்கு வந்தாங்க, ஃபோனை பிடுங்கினாங்க, வண்டியில் உட்கார வச்சாங்க. என்கிட்ட எதுவுமே யார்கிட்டையும் எதுவும் சொல்லவும் முடியலை. எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. கூட்டிகிட்டு போய் ஒரு தோப்புக்குள்ளே கற்றுனாலும் அடித்தா ஒரு ஆள் குத்தி போட்டால் கூட தெரியாத ஒரு தோப்பு. அந்த இடத்துல வச்சு அண்ணன் தம்பி அடிக்கும்போது அந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கேட்க ஆள் இல்லைங்க சார், அன்யூனிஃபார்ம் தான். 6 பேர், டிரைவர் சேர்த்து 6 பேர். என்ன கேட்டாங்க? நகை எடுத்தால் உங்கள் அண்ணன்ட்ட விசாரிச்சு என்கிட்ட சொல்லிட்டு கிளம்புங்க அப்படின்னாரு. நான் பர்சனலாக போய் கேட்டு பார்த்தேன். இல்லைடா எடுத்தால் கொடுத்துடலாம், இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னேன். சார் இல்லைன்றாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். வச்சிருக்கேன் அவன் வாங்கு அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. மறுபடியும் போய் கேட்டு பார்த்தேன். அவன் இல்லை, ஒரு தடவை சொன்ன மாதிரி இருப்பேன், கேட்க மாட்டேன், மாற்றிலாம் பேச மாட்டேன். இல்லைன்றதோட சொன்னேன். அப்புறம் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடிக்க ஆரம்பித்தாங்க. 1/2 hour. அதுக்கப்புறமா அப்போயும் அழுதுகிட்டே கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் வண்டியில் உட்கார வச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு கரெக்டாக எனக்கு கிடச்சது வந்து 7:15 சார். 7:15 அந்த ரேஞ்சில் எனக்கு ஈவினிங். அஃபிஷியலாக சொன்னது வந்து 9 மணி. எஸ்பி சொன்னார் வந்து ஸ்டேஷனில். அம்மா எப்படி பார்த்தாங்க? அம்மா என்ன மாதிரி? அம்மா மூத்த அண்ணன் இறந்து போனது இதெல்லாம் எப்படி சார்? என்னை விட அவனுக்கு அவங்க அண்ணன் மேலே தான் பாசம் அதிகம். அவன்னா ரொம்ப இதாக இருக்கும். 29 வயசு கல்யாணம் பண்ணுற வயசு பொண்ணுன்னு பார்த்துருக்கீங்க.
இல்லைங்க சார், இனிமேல் இப்போ தான் சார் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நாள் ஆகி ஒரு கரெக்டான பொசிஷனில் போயிட்டானா நம்ம பார்க்குற மாதிரி ஐடியாவில் இருந்தோம். சரிங்க சார். சரி, இப்ப இந்த குற்றவாளிகள்னு தெரிஞ்ச பிறகு அவளுக்கு எந்த அளவுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது நீதி அரசர் ஒரு நிமிஷம் கட் பண்ணி இந்த மாதிரி நீதி அரசர் வந்து என்ன தண்டனை கொடுப்பாங்களோ நீதி சட்டத்தில் இந்த மாதிரி பண்ணதுக்கு சட்ட ரீதியாக என்ன தண்டனை அதிகபட்ச தண்டனை வழங்கி கொடுக்கணுன்றது என்ன கடவுளாக பார்த்து நாங்கள் ஏற்றுக்கிறோம். எனக்கு எப்படி சொல் வேறு எதுவும் ஒன்றும் பண்ணுறது எது இல்லைங்க சார், எதுவும் தோணலைங்க சார். இப்போ அரசு வந்து இழப்பீடு கொடுக்குறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இழப்பீடு கொடுத்தா ஏற்றுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுறோம் அப்படின்னால எனக்கு பண்ணிக்கலாம். இப்போ அரசு வந்து இதுவரை ஏதாவது உங்களுக்கு ஆறுதல் சொல்லி ஏதாவது தகவல் சொன்னாங்க? சொன்னாங்க இந்த மாதிரி அரசு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரோம், அமைச்சர் வந்து நிதி கொடுக்குறத சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னும் இது வரைக்கும் அரசு தரப்பு வந்து யார் வந்து சொன்னாங்க? இது வரைக்கும் வந்து அரசு தரப்புலேருந்து வந்தாங்க. நம்ம ரிலேட்டிவ் ஒரு ஆள் மாமா சொல்லியிருந்தாரு, பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். நம்ம அது இப்போ எதிர்பார்த்து நம்ம கிடையாது, அதை நாங்கள் எதிர்பார்க்கலாம்.